கீர்த்தனா மேடம் ரொம்ப பயங்கரமா பேசியிருக்கீங்க. பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, ஆங்கிலத்துல பேசக்கூடாதா, கோட் சூட் போடக்கூடாதா, தாராளமா நீங்க கேட்கறது அத்தனையும் நியாயமான கேள்விகள். இதுல தவறு எதுவுமே இல்லை. அதே கேள்வியை நாங்க திருப்பி உங்களை கேட்குறோம். முக்கியமா நான் கேட்கிறேன், மற்றவங்க பதிவுல பத்தி நான் கேட்கல. பெண்கள் அரசியலே பேசக்கூடாது, அதுவும் சோசியல் மீடியாவில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற முதல் ஆள் யாருன்னு கேட்டா டிவிகே. நிச்சயமா சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க யாரோ மற்றவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு. உங்க ஆளுங்க 7 தலைமுறைக்கும் அசிங்கமான வார்த்தைகளை அத்தனை தலைமுறையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஆபாசமா பேசாத என் பதிவுல வந்து பேசுறாங்க. என்ன நாங்க பேசவே கூடாது அரசியல்? நிறைய பேர் இப்படிதான் கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? முதல்ல உங்க கட்சி ஆளுகள் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு முதல்ல நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேளுங்க. உங்க கட்சி ஆளுங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. பெண்கள் அரசியல் பேசக்கூடாதா? அதுவும் இல்லத்தரசிகள், குறிப்பா நடுத்தர வயது பெண்கள், அவங்க நல்லது கெட்டது எல்லாமே பகுத்தறிஞ்சு பேசக்கூடிய வயதுல இருக்கிறாங்க. பழசையும் தெரியும், புதுசா இப்ப வந்திருக்கிற ட்ரெண்டிங் விஷயங்களும் தெரியும். நடுத்தரமா இருக்கிறவங்களுக்கு, புது ஆளுங்களுக்கு பழமை தெரியாது, பழைய ஆளுங்களுக்கு புதுமை தெரியாது. 2 விஷயங்களும் தெரிஞ்சவங்க இந்த நடுத்தர வயதுல இருக்கிறவங்க. அதுவும் குறிப்பா இல்லத்தரசிகள், படிச்சவங்க இத மாதிரி பேசுறாங்க இல்லையா, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. முதல்ல உங்க கட்சி ஆளுங்களுக்கு நீங்க போய் அட்வைஸ் பண்ணிட்டு மற்றவங்கள பார்த்து நீங்க கேள்வி கேளுங்க. உங்க ஆளுங்களாம் அப்படி பேசுறதுனாலதான் பதிலுக்கு நாங்களும் பேசுறோன்னு அவங்க களத்துல இறங்கி இருக்காங்கன்னா அப்படி கிடையாது. நான் பதிலுக்கு இறங்கல. கொஞ்சம் வாய அடைக்க சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சோசியல் மீடியாவில் சட்ட சபையிலேயே நீங்க அப்படித்தான் பேசுறீங்க. அப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கூட என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்மள திருப்பி கேள்வி கேட்டா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கிறோமே நினைக்கிறீங்க. நினைக்கிறதே கிடையாது. நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களே. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. முதல்ல திருந்த வேண்டியது, வாழை நிமித்த வேண்டியது உங்க ஆட்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. உங்க ஆளுங்க எல்லா கட்சிக்காரங்களையும் பேசுறாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு எல்லாம் பாராபட்சமே கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களையும் அவ்வளோ கேவலமா இப்ப சொல்லியிருக்காங்க. பிஜேபியில் அவங்க வக்கீல் மேடம் ஒரு பெண்மைய ஆபாசமா இது பேசுறவங்கள சோசியல் மீடியாவில் யாரு பேசுறாங்களோ அவங்கள மான நஷ்ட வழக்கு போட்டு தூக்கி உள்ள வைக்க போறோம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம். பாதி பேர் போறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா அவ்வளோ மோசமா பேசுறீங்க. உங்களுக்கு பேச தெரியல, கருத்து ஆப்போசிட்ல வைக்க தெரியல, உங்களுக்கு அரசியலே தெரியல மொத்தத்துல. அதுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் தெரிஞ்சாதானே உங்களுக்கு நாகரிகமே தெரியும். உங்களுக்கு அது தெரியலாம், நாகரிகமே தெரியல. முதல்ல நீங்க வருத்தப்படுறத விட்டுட்டு உங்க கட்சியில இருக்கிறவங்கள சரி பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படுறது அப்புறம் இருக்கட்டும்.